எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து ஜூலை பேப்பர் ட்ரேடிங் ஜூலை ட்ரேடிங் எடுத்தோம்ல, ஜூலையோட ஆப்ஷன் மந்த்லி எக்ஸ்பெக்டட். ஸோ அதில் பேப்பர் ட்ரேடிங் பண்ணியிருந்தோம். 9:15 டு 3:15 ரேஞ்சுக்குள்ள வந்து என்ன பண்ணலாம் சொல்லிட்டு. ஸோ இப்போ இது வந்து 3:15 3:15 ஓகேங்களா. ஸோ இப்போ இதுதான் நம்ம பார்த்தது. நம்ம வந்து 25,000 கேபிட்டல் வச்சா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி இந்த பேப்பர் ட்ரேடிங். ஸோ 28ஆம் தேதி ஜூலை ஆரம்பிச்சது. ஸோ அந்த ஜூன் எக்ஸ்பைரி முடிஞ்சோன்னா நம்ம ஜூலை எக்ஸ்பைரி ஆரம்பிச்சோம் 28ஆம் தேதியிலேருந்து. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 19 ட்ரேடிங் முடிஞ்சிருக்குது இந்த ஜூலை கான்ட்ராக்டுக்கு. ஸோ கான்ட்ராக்ட் ஆரம்பிக்கும் போது 25,000 ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா 25,000 ஆரம்பிச்சிருந்தான். ஸோ அந்த மாதம் அந்த நாளில் வந்து ஃப்ரைடே வந்து ஒன்றுமே கிடையாது, ஜீரோ. அடுத்து 25,000 கேபிட்டல் நம்ம ஏன்னா எந்த என்ட்ரியும் எடுக்கல. ஸோ அடுத்து வந்து 1,110 கிடைச்சிச்சு. 26,000 25,000 இன்வெஸ்ட் பண்ணது வந்து 26,500 இருந்துச்சு. ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச அந்த நிஃப்டியோட ஸ்பாட் வந்து 24,045 ஆரம்பிச்சு. ஓகேங்களா. ஸோ அப்படியே எப்படி போயிருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து 24,11 24,400 இப்படி மாறி இருக்கு. 26,150 நம்மளுடைய கேபிட்டல் மாறிச்சு 3 நாள்ல. அப்படியே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா 27,900 27,900 அப்படின்னு நமக்கு கேபிட்டல் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு தடவை வந்து 1,850 வந்துச்சு. அடுத்து 1,750 நடுவில் வந்து ஜீரோ, எதுவுமே எந்த ட்ரேடிங்குமே கிடைக்கல. ஸோ அப்புறம் அப்படியே கீழே அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஹியூஜா வந்து கிடைச்சது வந்து இன்னைக்கு தான். 5ஆம் தேதி வந்து நல்ல ஹியூஜா, 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நல்ல ஹியூஜா ஒரு 4,920 ஸோ அந்த டைம்ல வந்து நம்மளோட கேபிட்டல் 3,825 மாறிடுச்சு. அடுத்து வந்து நல்ல ஹியூஜா கிடைச்சது வந்து 9ஆம் தேதி ஜூலை. அது வந்து கிட்டத்தட்ட 6,550 கிடைச்சிச்சு. அப்போ உடனே நம்ம கேபிட்டல் வந்து 40,000 மாறிடுச்சு. ஓகேங்களா. இப்படி மாறிக்கிட்டே இருந்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமா சஸ்டெயின் ஆச்சு. 40,000 அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அடுத்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 4,700 11ஆம் தேதி. ஓகேங்களா. ஸோ இது நல்லா சஸ்டெயின் ஆயிடுச்சு நம்மளுடைய ஓபிஎம் மெத்தட் படி. அப்படியே மெதுவாக நம்ம அடுத்து மூவ் பண்ணிகிட்டே இருந்தோம். நடுவில் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எந்த ட்ரேடுமே ஓகேங்களா. ஸோ இப்படி ஆயிடுச்சு. எந்த எந்த என்ட்ரியுமே அதில் கிடைக்கல. என்ட்ரி கொடுத்துருந்தோம், ஆஃப்டர் மார்க்கெட் ஏஎம்ஓ ஆர்டர் கொடுத்துருந்தோம், பட் அது கிடைக்கல. அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு தொடர்ந்து ஜீரோ தான். 16ஆம் தேதி வரையும் ஜீரோ தான். இப்போ ஒரே ஒரு நாள் வந்து மேசிவான ஒரு விஷயம் நடந்தது வந்து 18ஆம் தேதி ஜூலைல. கிட்டத்தட்ட 12,000 கிடைச்சிச்சு. நல்ல மூவ். அப்போ நம்மளுடைய கேபிட்டல் எப்படி மூவ் ஆச்சுன்னா 57,450 மாறிச்சு நம்மளுடைய கேபிட்டல். ஒரு ஒரு ஹியூஜ் ஜம்ப் நம்மளுடைய கேபிட்டல். ஸோ இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக இந்த ஹியூஜ் ஜம்ப் போகுது. நான் 1,00,000 வரை வெயிட் பண்ணேன். அப்போ தான் வந்து 2 லாட்டாக மாறலாம்னு சொல்லிட்டு. பட் ஹியூஜ் ஜம்புலேருந்து 51,000 வந்துச்சு. அடுத்து இமிடியேட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்துச்சுல ஒரு 16,000, ஒரு 7,000 உடனே தூக்கிச்சு பாருங்க. நம்மளுடைய 12,500 வந்த அடுத்த நாளே மார்க்கெட் டபக்குன்னு கீழே விழுந்து 7,500 தூக்கிட்டு போயிடுச்சு. 19ஆம் தேதி 18ஆம் தேதி கொடுத்த அது 7,500 மார்க்கெட். ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்து நமக்கு வந்து தொடர்ந்து வந்து லாஸ்ட்ல போயிட்டே இருக்குது. 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹியூஜ் லாஸ் 9,275. அப்படியே திருப்பி கீழே வந்தோம்னா அடுத்து வந்து லாஸ் 2,875 ரூபா. ஸோ நம்ம கேபிட்டல் வந்து எப்படி 57,000 போனது 42,000 வந்துச்சு. திருப்பி 39,725 போயிடுச்சு.
ஃபைனலா வந்து நம்மளுடைய கேபிட்டல் கையில நிக்குது. வித்தவுட் டாக்ஸ் அதெல்லாம் புரோக்கரேஜ்லாம் இல்லாம நான் சொல்றேன். ஒரு என்ட்ரி எக்ஸிட்லயே நான் சொல்றேன் ரூ. 40,000 இருக்குது. இதுல வந்து ரூ. 40,000ல கண்டிப்பா 19 ட்ரேட் நடந்திருக்குது. இத்தன லாட் நடந்திருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எப்படியும் ஒரு ரூ. 15,000 புரோக்கரேஜ் அண்ட் டாக்ஸ் போயிருக்கும். அப்ப நம்ம கைக்கு போட்ட காசு அப்படியே தான் நிக்குது. இப்ப நமக்கு வந்து லாபமா, நஷ்டமா அப்படிங்கிறது வந்து நீங்க தான் சொல்லணும். ஆப்ஷன் வந்து லாபமா, நஷ்டம். இந்த பேப்பர் ட்ரேடிங்ல இருந்து என்ன தெரியுது? இப்ப இந்த மாசத்துல தெரியுது. பாப்போம் அடுத்த மாசம் எப்படி இதோட மூவ்மெண்ட் இருக்குது. இப்ப போட்ட இது வந்து வித்தவுட் எனி டாக்ஸ் ஆர் புரோக்கரேஜ். ஓகேங்களா? இதுதான் டாக்ஸ் நமக்கு கிடைச்சது. இப்ப இது புரோக்கரேஜ்லாம் கால்குலேட் பண்ணோம்னா, இதுல வந்து ஹியூஜா நமக்கு வந்து போயிரும். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு குடுத்துருக்க ட்ரேட்ஸ் அப்படிதானே. இத்தன ஸ்ட்ரைக்லயே நம்ம என்ட்ரி ஆகுறோம், எக்ஸிட் ஆகுறோம். இப்படி நடந்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா? இது நீங்களே நல்லா பார்க்கலாம். எத்தன ட்ரேட் நம்ம போயிருக்குது. இந்த இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 1 ட்ரேடு. இங்க வந்து 1 ட்ரேடு. இங்க 3 ட்ரேடு. அடுத்து வந்து 1 ட்ரேடு. இங்க வந்து ஒரு 7 நா 3 ட்ரேடு. அடுத்து ஒரு 3 ட்ரேடு. அடுத்து ஒரு 4 ட்ரேடு. அடுத்து ஒரு ட்ரேடு. அடுத்து ஒரு ஆல்மோஸ்ட் நமக்கு தெரிஞ்சு இங்க வந்து ஃபுல் ட்ரேட் இருக்கு. 7 ட்ரேட் நடந்தது. இதுல ஒரு 7 ட்ரேட் நடந்தது. 6 5 ட்ரேட் நடந்தது. இதுல ஒரு 7 ட்ரேட் நடந்தது. ஸோ இதுல ஒரு 5 ட்ரேட் நடந்தது. இங்க ஒரு 4 ட்ரேட் நடந்தது. இதெல்லாம் நடந்திருக்குல்ல. அப்ப நம்ம குறைந்தபட்சம் நம்ம கையில வந்து புரோக்கரேஜ்லாம் போனாலும் ஒரு ரூ. 5,000 கையில இருந்ததுன்னா, இந்த மாசத்துக்கு நம்ம ஏதோ ஒர்க் பண்ணியிருக்கோம். 25,000 போட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்ப நமக்கு ஒரு 5,000 கையில நின்னா நல்லா இருந்திருக்கும். இப்ப 25,000 போட்டீங்க. அப்ப உங்களுக்கு வந்து கையில கிடைக்கணும்ல ஏதாவது. 0.2% கூட நம்ம கை இல்லைன்னா என்ன தெரியல எனக்கு. ம். 2% கிடைச்சிருக்குமா? 25,000க்கு 2% நீங்க போட்டு பாருங்க. ரூ. 5,000. ஸோ 2% தான் நமக்கு வந்து இந்த மாசம் ப்ராஃபிட்டா. 2% ப்ராஃபிட் தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. நம்ம எல்லா சார்ஜஸும் போக ஸோ 2% ப்ராஃபிட் தான் கிடைச்சிருக்கு. 2% ப்ராஃபிட்டுக்காக 1 மந்த்த நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கோமா? அப்படிங்கிற மாரி யோசிக்க வேண்டியது. பட் இதுல என்ன முக்கியமானதுன்னா, என்ட்ரி ஒரு டைம் தான் குடுக்குறோம். 9:15க்கு என்ட்ரி, 3:15க்கு எக்ஸிட். ஓகேங்களா? அதாவது 3 டூ 3:15க்குள்ள எக்ஸிட் ஆயிரணும். டைம் பொறுத்து நீங்க எக்ஸிட் ஆயிரணும். ஒரு எதுவுமே பண்ணாம அப்படின்னு சொல்றது தான் இது. ஸோ இப்போ நம்ம 2%ங்கிறது வந்து ப்ராஃபிட் ஒரு மாசத்துக்கு. ஆக்சுவலா ஒரு மாசத்துக்கு 2% ப்ராஃபிட். இத கன்டின்யூ பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 24% கிடைக்கணும் நமக்கு. இந்த இந்த இயர்ல. ஸோ ஒரு ஒரு இந்த 2% கன்சிஸ்டன்ஸா நம்மளால புடிக்க முடிஞ்சுச்சுன்னா மந்த்லி, நம்ம 24%க்கு போறதுக்கான வாய்ப்பு. அப்ப ஒரு பெர் ஆனம் கால்குலேஷன் வந்து இது வந்து ஹியூஜ் ப்ராஃபிட்டா தான் நமக்கு இருக்க மாரி தோணுது. இது தொடர்ந்து பார்ப்போம். இப்ப இது இந்த ஜூலைல ஆரம்பிச்சிருக்க இந்த ஓபிஎம் கால்குலேஷன் இது. தொடர்ந்து அடுத்த ஜூலை வரை பார்ப்போம். 12 மந்த்ஸ் நம்ம பார்ப்போம். எப்படி போகுது இந்த பேப்பர் ட்ரேடிங். ஸோ இது இது சரியான ஸ்ட்ராட்டஜியா இல்லையாங்கிறது வந்து நம்ம அப்ப தெரியும். இதுதான் நமக்கு இந்த மாசம் கத்துக் கொடுத்த ஒரு ஸோ அட்லீஸ்ட் 2% ப்ராஃபிட்ல நம்ம இருந்திருக்கலாம். இது ஒரு ப்ராபபிலிட்டி. ஏன்னா நம்ம எத்தனை ட்ரேட் போனோம், எத்தனை ப்ரோக்கரேஜ் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 நான் ப்ரோக்கரேஜ் எடுத்தேன். 10,040 இதை வந்து நீங்க டைப் பண்ணி கூட உங்களுக்கு காட்டுறேன் நான் பாருங்க. ஸோ இதுல வந்து நமக்கு வந்து 15,000 10,000 ப்ரோக்கரேஜ் போகுது. ப்ரோக்கரேஜ் பிளஸ் டாக்ஸ். இதுதான் வந்து கிராஸ் ப்ராஃபிட் பிளஸ் டாக்ஸ் போயிடுச்சுன்னா நம்மகிட்ட இருக்கிறது வந்து 30,000 இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுட்டோம்னா, நம்ம போட்ட கேபிட்டல் எவ்வளவு? 25,000. இப்போ நெட்டா வந்து நமக்கு எவ்வளவு இருக்குன்னா 5% 5,000 இருக்கும் நெட்ல. ஒரு நெட் ப்ராஃபிட்டா வந்து நெட் பிஎன்எல் வந்து 5,000 இருக்குது. இது வந்து நமக்கு என்னவா இருக்குதுன்னா, ஒரு 2% ப்ராஃபிட் இந்த மாசம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இது கன்டினியூவா இந்த வருஷம் ஃபுல்லா கிடைச்சிச்சு அந்த 2%. நமக்கு வந்து 24% ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும். ப்ராபபிலிட்டி
ஓகேங்களா? ப்ராபபிலிட்டில இது கிடைக்கணும் 24%.